வெளிநாடுகள்ல இருக்கிற உங்களின் அன்பு சொந்தங்களுக்கு எங்க இருந்தே பார்சல் அனுப்பணுமா? மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. அவசரப்பட்டீங்களா அத்தை? நீங்க அங்க இருந்தாதானே கோர்ட்ல இருந்து வர நோட்டீஸ கௌதம் இலக்கியாவுக்கு தெரியாம வாங்கி மறைச்சு வைக்க முடியும். அது பிரச்சனை இல்ல கார்த்திக். அந்த ஏரியா போஸ்ட்மேன் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவருக்கு ஃபோன் பண்ணி நானே நோட்டீஸ போஸ்ட் ஆபீஸ்ல நேர்ல போய் வாங்கிக்கிறேன். சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்ப எங்க தங்க போற? நான் இந்த வீட்டை நம்பி வந்தா எஸ்எஸ்கே டக்குன்னு இப்படி கேட்டுட்டாரே, இப்ப என்ன பண்றது? அது அந்த வீடு இல்லைன்னா என்ன, தங்கறதுக்கு இடமா கிடையாது. என் அந்தஸ்துக்கு என் பிரஸ்டீஜ்க்கு நான் இப்பவே போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கூட தங்கலாம். கார்த்திக், எங்க வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட பணம் இருக்காது. பாவம், கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாம தவிக்கிறாங்க போல இருக்கு. எத்தனை நாளைக்கு ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவீங்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க ஹோட்டல்ல தங்கினா நல்லா இருக்குமா? தப்பா நினைக்கலனா நீங்க எங்க வீட்ல தங்கிக்கோங்களேன். இல்ல தாட்சாயினி, அதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன் தயங்குற பைரவி? கௌதம் இலக்கியாவை எதிர்த்து போராடுற நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி தான். நீ சங்கடப்படாம இங்கே ஸ்டே பண்ணு. ஆமா ஆண்டி, அம்மாவும் அப்பாவும் தான் உங்களை இங்க தங்க சொல்றாங்கல்ல. ப்ளீஸ், நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா தங்கலாம். அத்தை, கூடிய சீக்கிரம் நமக்கு அந்த வீடு சொந்தமாக போகுது. அப்ப நாம எல்லாருமே ஒன்னா அங்க போயிடலாம். என்ன சொல்றீங்க? சரி, நீங்க எல்லாம் ரொம்ப வற்புறுத்துறதுனால உங்களுக்காக நான் இங்க தங்குறேன். Thank you. அஞ்சலி, பைரவி ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துரு. சரிங்கம்மா, வாங்க ஆண்டி, ரூம காட்டுறேன். போங்க அத்தை, நானும் எஸ்எஸ்கே அங்கிளும் வக்கீல போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி கார்த்திக், வாங்க ஆண்டி, போலாம். அங்கிள் போலாமா? போலாம். நீ போய் கார் எடு, வந்துடுறேன். சரி அங்கிள். என்ன தாட்சாயினி, கௌதம் வீட்ல இருந்து ஒவ்வொரு விக்கெட்டா நம்ம பக்கம் விழுந்துட்டே இருக்கு. ஆமா எஸ்எஸ்கே, அஞ்சலி, கார்த்திக், இப்ப பைரவின்னு நம்ம பலம் கூடிக்கிட்டே இருக்கு. கௌதம் இலக்கியாவை இதே பலத்தோட மோதி செதறடிக்கிறதுக்கான நேரம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் நடந்தா நமக்கு பிசினஸ்ல எதிரியே கிடையாது. சரி தாட்சாயினி, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்க. கௌதம், இலக்கியா, சீக்கிரம் வாங்க, டிஃபன் ஆறிட போகுது. வாங்க கௌதம், சொன்னா கேளுங்க. வாங்க விடு இலக்கியா, வந்து சாப்பிடுங்க. சொன்னா கேளு. ஜானு பாரு, ஜானு உட்காருங்க. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? வாங்க உட்காருங்க, டிஃபன் வேற ஆறி போயிடுது. அது ஒண்ணும் இல்ல அத்தை, நான் இவ்வளவு நேரமா கௌதம சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா இவர்தான் வேண்டான்னு சொல்லி பிடிவாதமா இருந்தாரு. ஏன்பா, ஏன் வேண்டான்னு சொல்ற? நைட் எல்லாம் சாப்பிடாம படுக்கவே கூடாது. வா, வந்து உட்காரு. இல்ல ஜானு, உட்காருங்க. அட உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. நீயும் உட்காருமா. ஐயோ இல்ல அத்தை, நான் பரிமாறுறேன். ஒண்ணும் வேண்டாம், உனக்கும் பசிக்கும், நீயும் உட்காரு, நான் பரிமாறுறேன். உட்காரு உட்காரு. சரி ஜானு சொன்னா கேளு, எனக்கு பசிக்கல, வேணாம். நீ சும்மா இரு, சாப்பிடணும். சாப்பிடு கௌதம், சாப்பிடு. எனக்கு பசிக்கல. உண்மையை சொல்லு, உனக்கு பசிக்கலையா? இத பாரு கௌதம், நீ எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த எஸ்எஸ்கேக்கு எதிரா ஆதாரங்களை கண்டுபிடிச்சு அவனை ஜெயில போட்டும் கூட அவன் ஈஸியா தப்பிச்சு வெளியில வந்துட்டான். அதானே உன்னோட கவலை? இது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. ஆனா அதுக்காக நீ சாப்பிடாம இருந்து உன் உடம்ப கெடுத்துக்க போறியா? இத பாரு, நீயும் இலக்கியாவும் அந்த எஸ்எஸ்கேக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ரா பகலா உழைச்சிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? ஆனா என்ன பண்றது, அந்த எஸ்எஸ்கே உங்களை விட அதிகமா உழைச்சிருக்கான் போல இருக்கு. என்ன பண்ண முடியும்? கௌதம், நம்ம வக்கீலையே கடத்தி எஸ்எஸ்கே தப்பிப்பாருன்னு நம்ம கனவுலயும் நினைக்கல. இப்ப என்ன, கோர்ட் அவரை குற்றவாளி இல்லைன்னா சொல்லுச்சு. ஜாமீன்ல தானங்க வெளியே விட்டுருக்கு. அவருக்கு எதிராக எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
அவரால தப்பிக்கவே முடியாது. அடுத்த ஹியரிங்ல நம்ம பாத்துக்கலாம். விடுங்க கௌதம். எஸ்எஸ்கே விட கார்த்திகை நினைச்சாதான் என் கவலை எல்லாம் அதிகமாகுது. எஸ்எஸ்கே ஜெயில கிடந்தா நம்ம கார்த்திக் உண்மையை புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் இப்ப வழி இல்லாம போயிடுச்சு. அதான் டென்ஷனா இருக்கு. நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் ஜானு? நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நம்ம யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் நமக்கு எதிரியா மாறி நம்மளையே அழிக்க பாக்குறாங்க. கார்த்திக் ஒரு பக்கம்னா இப்ப பைரவி அம்மா ஒரு பக்கம்னு கிளம்பிட்டாங்க. அத்தை பைரவி மேடம் அனுப்பிட்டாங்களே. ஏன் அத்தை, இப்ப அவங்க எங்க போனாங்க, எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியமா? அவ எங்க இருந்தா என்ன பண்ணா நமக்கு என்ன? அவளாலதான் இந்த குடும்பத்திலேயே இவ்ளோ பிரச்சனை. அவ மட்டும் கார்த்திக்குக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்நேரம் என் புள்ள வீட்ல இருந்திருப்பான். இன்னைக்கு இந்த எதிரிங்களோடயா இருந்திருப்பான்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நாம கார்த்திக் மாமான்னு குடும்பமே ரொம்ப கலகலப்பா இருந்தது. ஆனா இப்ப ஒவ்வொருத்தரா வீட்டை விட்டு போய் கடைசியா நம்ம 3 பேர் மட்டும் தனியா நிக்கிறோம். இன்னும் இந்த வீட்ல என்னென்ன நடக்க போதோ தெரியல. சொத்து, பணம், காசு, நகை, பொருள் எது நம்மள விட்டு போனாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உறவுகள் நம்ம கைய விட்டு போனா அதை என்னால தாங்கிக்க முடியல. கௌதம், நீ வருத்தப்படாதப்பா. அந்த கடவுள் நம்மள கை விட்டுட மாட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எஸ்எஸ்கே தான். அந்த ஆளை எப்படியாவது மறுபடியும் ஜெயில தூக்கி போடணும். அது வரைக்கும் என் மனசு ஆறாது. கௌதம், ஏன் இப்படி கவலைப்படுற? இத பாரு, அந்த எஸ்எஸ்கே இலக்கியா சொன்ன மாதிரி ஜாமீன்ல தானே வெளியில வந்திருக்கான். கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். நீ பாத்துக்கிட்டே இரு. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்து இப்படி உடம்ப கெடுத்துக்கலாமா? ஆமா கௌதம், கேஸ்ல இருந்து அந்த எஸ்எஸ்கே நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. இப்ப அவர் ஜெயிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு உஷாரா இருப்பாரு. அவரை அசந்த நேரம் பார்த்து நாம அவரை கண்டிப்பா அடிப்போம். அது வரைக்கும் இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடலாம். எஸ்எஸ்கே இவ்ளோ சதி வேலையும் செய்யறதுக்கு ஒரே காரணம் நம்ம பிசினஸ் அழிக்கணுங்கிறதுக்காக தானே. அப்ப நாம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம முழு கவனத்தையும் தொழில காமிச்சு அந்த எஸ்எஸ்கேவே பயப்படுற அளவுக்கு பெரிய லெவல்ல முன்னேறுவோம். அதுதான் நாம அவருக்கு கொடுக்கிற கரெக்டான தண்டனை. ஆமா, நாம ஜெயிச்சா எஸ்எஸ்கேவும் சோர்ந்து போவான். கார்த்திகை நம்ம கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடலாம். நம்ம கம்பெனிக்கு பெருக்கிற பெரிய ஸ்கோப் அந்த எம்வாக் மால் ப்ராஜெக்ட் தான். அதை மட்டும் சக்சஸா பண்ணி முடிச்சா நம்ம கம்பெனி வேற லெவலுக்கு போயிடும். அப்புறம் என்ன? ஏன் கௌதம், அந்த மால் ப்ராஜெக்ட் விஷயத்துல நீ இடம் பார்த்துட்ட, அட்வான்ஸ் கூட வாங்கியாச்சு. நல்ல முகூர்த்தத்துல பூஜை போட்டுடு, வேலையெல்லாம் ஆரம்பிச்சுடு. அந்த எஸ்எஸ்கே மூஞ்சில கரிய பூசு. அப்புறம் பாரு, நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்லதா தான் நடக்கும். காணாம போன சந்தோஷம் எல்லாமே திரும்பி வந்துரும்பா. உன் வார்த்தை பலிக்கணும் ஜானு. இந்த குடும்ப பழையபடி ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நான் சாப்பிடுறேன். இப்பதான் உங்க முகத்துல ஒரு தெளிவு வந்திருக்கு. எங்களுக்கு இது போதும். இல்லாத? ஆமா இலக்கியா, என் கௌதம் முகம் வாடி போனா எனக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுது. ஜானு, நீ உட்காரு. பரவாயில்லப்பா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. ஆசையா சொல்றேன்ல, உட்காரு. அத்தை, அவர்தான் இவ்ளோ சொல்றாருல்ல, உட்காருங்க. அம்மா, 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 ஏய் அம்மா, என்னடி, என்ன சந்தோஷமா வந்திருக்க? என்ன விஷயம்? ஐயோ அம்மா, நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, ஏய் 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 ஏய், இரு 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 இரு. ஏய், ஐயோ, தள்ளி விட்டுறாதடி. என்னடி ஆச்சு? என்ன விஷயம்? அம்மா, நான் நினைச்ச மாதிரியே கௌதம் இலக்கியோட சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துருச்சு. ஏய், என்னடி, என்ன சொல்ற? உண்மையா இது? ஐயோ, சந்தோஷத்துல என் மூச்சே நின்னுடும் போல இருக்குடி. நிஜமாவா சொல்ற நீ? நிஜம்தாம்மா, நிஜம்தான். உனக்கு என்ன என் மேல நம்பிக்கை வரலையா? இரு. கௌதம் சொத்து பத்திரத்தை கார்த்திக் பேர்ல எழுதி கொடுத்திருக்காரு பாரு. ஆமாடி, எல்லாமே நம்ம மாப்பிள்ளை பேர்ல இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? அந்த விடா கண்ட கௌதம் எப்படி மனசு வந்து சொத்தை எழுதி கொடுத்தா? கௌதம் எழுதி கொடுக்கலமா,
பிளான் பண்ணி அவன் கிட்ட இருந்து எழுதி வாங்கணும். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியலையே. கார்த்திகை கல்யாணம் பண்ணதுல இருந்து இன்னைக்கு தாண்டி என் மனசு நிறையற மாதிரி நியூஸ் சொல்லிருக்க. நான் கூட கார்த்திகை கடத்தினது விஷயமா SSK தாட்சாயினி மேல சந்தேகப்பட்டேன்டி. ஆனா நீ சொன்ன மாதிரியே உங்களோட சொத்தை வாங்கி கொடுத்து அவங்க உனக்கு நல்லது தாண்டி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நிஜமாவே நன்றி சொல்லணும்டி. இரு ஒரு நிமிஷம் இரு, நான் இதை வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருடி வரேன். அம்மா அம்மா, ஏய் வாயத்தர வாயத்தர வாயத்தர. ஒரு அருமையான மேட்டர் சொல்லிருக்கு. சொன்ன வாய்க்கு சக்கரப்பட வேண்டாமா? இப்பதாண்டி எனக்கு நிம்மதியே வந்திருக்கு. அந்த சொத்தை வச்சுக்கிட்டு கௌதமும் இலக்கியாவும் என்னென்ன ஆட்டம் போட்டாங்க. அந்த இலக்கியா நம்மளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா. ஆனா இப்ப ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டி ஆயிட்டா. இனிமே அவன் என் முன்னாடி ஆட்டம் போட்டானா காலை வெட்டிடுவேன். ஏய், இப்ப அந்த இலக்கியா எங்கடி இருக்கா? ஏன் கேக்குறமா? அவ வீட்டுலதான் இருப்பா. எதுடி அவ வீடு? இனி அது உன் வீடு. உன் வீட்டுல அந்த இலக்கியாவுக்கு என்னடி வேலை? வா கிளம்பு. இப்பவே கிளம்பி போய் அவ கழுத்தை பிடிச்சு ரோட்ல தள்ளி விட்டுறலாம். வேணாமா, வேணாம் விடு. ஏய், இந்த கோவம் எனக்கு இப்ப வரல. அவளோட எனக்கு பல வருஷத்துல பகை இருக்கு. அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு உங்க அப்பா நம்மளை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாரு. அதுக்கு நான் இப்பவே பழிக்கு படி வாங்கி ஆடி வாடி போலாம். ஆமா இரு ஒரு நிமிஷம். என்னடி? கொஞ்சம் கேள. அப்படி உடனே எல்லாம் கௌதமியும் இலக்கியாவையும் அந்த வீட்ல இருந்து நம்மளால துரத்த முடியாது. ஏன் முடியாது? அதான் எல்லா சொத்தும் மாப்பிள்ளை பேருக்கு வந்துருச்சுல. வந்துருச்சுமா, ஆனா கோர்ட் ஆர்டர் மூலமா தான் அது கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த சொத்துக்கு நம்ம உண்மையான சொந்தக்காரர் ஆக முடியும். என்னடி என்ன டென்ஷன் பண்ற? எப்பதான் அந்த இலக்கியாவை நம்ம துரத்துறது? ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருமா. கோர்ட்ல ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு வர 27ஆம் தேதி தான் சட்டப்படி சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வருமா. அப்புறம் கோர்ட்டே நோட்டீஸ் அனுப்பி அவங்கள காலி பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா உடனே போலீஸ விட்டு கௌதம் இலக்கியாவை வெளியில துரத்தி வீட்டை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா? ஆமாமா. வர 27ஆம் தேதிக்கு அப்புறம் கம்பெனி, பிசினஸ், வீடு, பேங்க் பேலன்ஸ்ன்னு எல்லாத்துக்குமே நாம தான் அதிபதி. அப்புறம் நாம சொல்றதுதான் சட்டம். ஐயோ, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன் கூட இருக்கேன். எப்படியோ நீ பணக்காரி ஆயிட்ட. அந்த இலக்கியா ஒண்ணும் இல்லாதவளா ஆயிட்டா. எனக்கு அது போதும்டி. ஐயோ, உங்க அப்பா எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. முதல்ல இந்த நியூஸ் அவர்கிட்ட சொல்லி அவர் முன்னாடியே பட்டாச கொளுத்தி ஒரு ஆட்டம் போடணும்டி. அப்பதாண்டி எனக்கு நிம்மதியே வரும். ஐயோ, இத புடிய ஏ ராசாத்தி. கார்த்திக், இப்ப எதுக்கு கேலண்டர் கையில வச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, 27ஆம் தேதி தான் நம்ம வீட்டை காலி பண்ணுறதுக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும்னு வக்கீல் சொன்னதா SSK அங்கிள் என்கிட்ட சொன்னாரு. இன்னைக்கு தான் 27ஆம் தேதி. அதான் என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கிள் சொன்னபடி இன்னைக்கு ஆர்டர் வருமா வராதா ஒரே குழப்பமா இருக்கே. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு கார்த்திக். அங்கிள், நீங்க சொல்றது நிஜமா? 100% நிஜம். இதோ கோர்ட் ஆர்டர். ஆமா அங்கிள், வீட்டை காலி பண்ண சொல்லி கௌதம் இலக்கியாவுக்கு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஆமா, நம்ம நினைச்சது நடந்துருச்சு. ஜட்ஜ் போலீஸ் உதவியோட போய் வீட்டை காலி பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா அத்தை, இங்க பாருங்களேன். எனக்கு தெரியும் கார்த்திக், கோர்ட் ஆர்டர் வந்தது முதல்லயே தெரியும். தெரியுமா? ஆமா கார்த்திக், இந்த ஆர்டருக்கு முன்னாடி 2 தடவை கோர்ட் வார்னிங் நோட்டீஸ் அனுப்பிச்சு. அப்ப போஸ்ட் விமனை நான் வீட்டுக்கு போக விடாம வழியிலே தடுத்து அவங்கள போய் பார்த்தேன். பயப்படாதீங்க, இது எங்க வீட்டுக்கு வர நோட்டீஸ் தான். இத பார்த்தா
தம்பியே எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கானேன்னு அண்ணன் வேதனைப்படுவான். அதை தடுக்க தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுக்கு இல்ல மேடம், அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஏன் புள்ளதான், நானே கையெழுத்து போடுறேன். இங்க பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. இந்தாங்க வைங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. செலவுக்கு வச்சுக்கோமா. லெட்டர் கொடு. இதுல ஒரு சைன் போட்டுருங்க. பெண்ணு கொடு. இந்த தேங்க்யூ மேடம். சரி. கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் கௌதம் இலக்கியாவுக்கு தெரியாது. அதை என்னோட பேக்ல தான் வச்சிருக்கேன். என்னத்த எங்களுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க? எல்லாம் உங்களுக்காக தான். தேங்க்ஸ் ஆண்டி. 27ஆம் தேதி தான் ஃபைனலா வீட்டை காலி பண்றதுக்கான ஆர்டர் வரும்னு நான் பைரவி கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க காலையிலே போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதான் சரி, உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட் ஆர்டரை காட்டி பேசிட்டு வந்துட்டேன். அவங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இனி நீங்க போய் கௌதம் இலக்கியாவை வீட்டை விட்டு துரத்த எந்த தடையும் இல்லை. தேங்க்ஸ் அங்கிள். இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். கௌதம் எங்க அப்பா கிட்ட இருந்து சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தி எழுதி வாங்கி என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தினான். குடும்பமே சேர்ந்து எங்களை தெருவில் நிக்க வச்சாங்க. வளர்த்த ஆளாக்குன நன்றி கூட இல்லாம அத்தையே வெளியே அனுப்புனாங்க. இதுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குறதுக்கு இன்னைக்கு தான் நேரம் வந்திருக்கு. ஆமா கார்த்திக், என்ன காலம் பூரா அவமானப்படுத்திட்டு இருந்த அந்த இலக்கியாவ ஏன் கையால அவ கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புனாதான் என் ஆத்திரம் தீரும். ஆண்டி, எல்லாரும் வாங்க போய் அந்த கௌதம் இலக்கியாவை பழி தீர்ப்போம். இல்லம்மா, பரவாயில்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் அங்கிள் வர மாட்டேங்கிறீங்க? இல்லப்பா, உங்களை நல்லா வாழ வைக்கணும்னு நாங்க நினைச்சோம். இல்ல, ஆனா நாங்க பகைக்காக உங்களை போட்டி போட வைக்கிறோம்னு கௌதம் இலக்கியா நினைக்கிறாங்க. இப்ப நாங்க உங்களோட வந்தா அவங்க சொன்னதெல்லாம் உறுதியான மாதிரி ஆயிடும். அது உங்க வீடு, உங்க சொத்து. நீங்களே உங்க உரிமையை வாங்கிக்கோங்க. போங்க. சரிம்மா. சரிங்க ஆண்டி, நீங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கும். அத்தை, நீங்க? நான் வராமையா? எனக்கும் கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம் இது. நானும் வரேன். போறோம். கௌதம் இலக்கியாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துறோம். வீட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். கிளம்புங்க. அப்பா, போலீஸ் எங்க பாதுகாப்புக்கு வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? நீங்க முன்னாடி போங்கம்மா, நான் போலீஸ் அட்ரஸ் சொல்லி வீட்டுக்கு வர வச்சிடறேன். ஓகே அங்கிள், அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். இந்தா சொத்தை எல்லாம் உன் பேருக்கு எழுதி ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு, எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டி, போயிட்டு வரோம். போயிட்டு ஆல் தி பெஸ்ட். அத்தை வாங்க. வரோம்மா. போயிட்டு வாங்க. பத்த வச்ச பட்டாசு மாதிரி கிளம்பி போறாங்க. இவங்க போய் வெடிக்கிற வெடியில கௌதம் இலக்கியா சிக்கி சின்னாபின்னமாக போறாங்க. எப்படியோ கௌதம் அழிக்கணும்னு நாம போட்ட பிளான் இன்னைக்கு நிச்சயம் நிறைவேற போகுது. ஜானு, அத்தை, இதோ வந்துட்டேன். ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமா ஜானு. ஆமா அத்தை, அந்த எம்மாக் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு பூமி பூஜை போட போறாங்க. அங்கதான் நாங்க இப்ப போறோம். அது இன்னைக்கு தானே? நான் மறந்துட்டேன். ச்சே, ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் நீங்க எவ்வளவு பாடுபடுறீங்க. கார்த்திக்கும் இந்நேரத்துக்கு வீட்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ச்சே. கவலைப்படாத ஜானு. கார்த்திக் கூடிய சீக்கிரம் உண்மையை தெரிஞ்சு நம்மள தேடி வருவான். அப்படி வந்தான்னா இந்த எம்வாக் மால் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுப்பு முழுக்க அவங்கிட்டே ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ஆமா கௌதம், கார்த்திக் ரொம்ப திறமையானவன். அவன் பிசினஸ்ல நிச்சயமா ஜெயிப்பான். கார்த்திக் உங்க ரெண்டு பேரோட மனசை எவ்வளவு நோகடிச்சிருக்கான். இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அவனுக்கு நல்லதுதான் நினைக்கிறீங்க. உங்க நல்ல மனசு அவனுக்கு எப்போ புரியுமோ தெரியல. புரியும் போது புரியட்டும் ஜானு. அப்புறம் ஜானு, நாம கட்ட போற எம்வாக் மால்ல நமக்கும் ஒரு ஷாப் கிடைக்க போகுது. அதுல இலக்கியாவோட தம்பி வசந்த் இருக்கான்ல, அவனுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போறேன். அந்த ஷாப்புக்கு பேர் கூட வச்சாச்சு. என்ன தெரியுமா? இலக்கியா கன்சல்டிங் சர்வீஸ். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, இது என்ன? இது எம்வாக் மாலோட டிசைன். இங்க பாரு. ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கு.
வெளிநாடுகள்ல இருக்கிற உங்களின் அன்பு சொந்தங்களுக்கு எங்க இருந்தே பார்சல் அனுப்பணுமா? அப்போ மேக்ஸர் கொரியருக்கு கால் பண்ணுங்க. உங்க பார்சலை அவங்களே வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்குவாங்க. US, UK, கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி. அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயில இருந்தே அனுப்பலாம். மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.